சீருடைய மாத்திருக்கேன். இந்த காக்கி மேல என் மக்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கு, ஒரு அச்சம் இருக்கு. வந்த உடனே இந்த சீருடைய மாத்திடுறோம். மாத்திட்டு பாரு எப்படி இருக்கு பாரு, எப்படி பாரு. காவல் நிலையத்தில் அந்த சிவப்பு கிவப்பு அருவருப்பார்களை தூக்கிறோம். காவல் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு பையன் இருக்கல, பயப்பட தேவையில்லை, தேவையில்லை. அங்க நம்ம காவல் தெய்வங்கள் இருக்குன்னு நினைக்கணும். இங்க பாரு, வண்ணத்தை முழுக்க மாத்தி விட்டுரும். சுழற்சி முறையில் பணி, காவல்துறைக்கு சுழற்சி முறையில் பணி. ஆண் காவலர்களுக்கு 8 மணி நேரம் தான் பணி, பெண் காவலர்களுக்கு 6 மணி நேரம் தான் பணி. காவலர்கள் பற்றாக்குறை இருந்தால் பணிக்கு கூடுதலாக நம்ம காவலர்களை எடுத்துக்கிறோம். பாத்துக்க, காவலர்களை கூடுதலா எடுக்கிறோம். இதுல என்னன்னு பாரு, ராணுவ வீரர் நாட்டின் பாதுகாப்புக்கு நிற்கிற பாதுகாப்பு படை வீரர்களுக்கு கூட 2 மாத காலம் விடுமுறை இருக்கிறது, இந்த நாட்டில் இருக்கிறது. நீதி அரசர்களுக்கு கூட சம்மர் வெக்கேஷன், கோடை விடுமுறை என்று 2 மாத காலம் விடுமுறை. ஏப்ரல் மேலாம் நீதிமன்றம் இருக்காது, விடுமுறை இருக்கிறது. ஆனால் நம்முடைய காவலர்களுக்கு ஒரு நாள் 1 மணி நேரம் கூட விடுமுறை இல்லை. இது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு பாரு. ஆசிரியர்களுக்கு இருக்கு, ராணுவ வீரருக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு, காவல்துறைக்கு இல்லை. இப்ப நாம் என்ன செய்யறோம்? காவல்துறைக்கு இதனால அந்த இல்லாதனால மன அழுத்தம் கூடி, பணிச்சுமை, மன அழுத்தம், உறக்க நேரம் குறைவு, குடும்பத்தை பார்க்க முடியாது, அம்மாவுக்கு முடியலாம் மருத்துவமனை சேர்க்க முடியாது, மனைவிக்கு பிரசவம்னாலும் கூட போக முடியாது, பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் சேர முடியாது. எல்லா சுமையும் வந்து அழுந்தி மன அழுத்தத்துல தற்கொலை செய்து கொள்ளுற நிலைக்கு. இவன் என்னுடைய உறவினர், இவரு கோவையில பெரிய பொறுப்புல இருந்தாரு, துப்பாக்கி எடுத்து நெத்தியில சுட்டி இறந்து விட்டாப்ல. எப்படி? மனச்சுமை, அழுத்தம். இது நம்ம தங்கச்சி உங்களுக்கு தெரியும், தற்கொலை செய்து கொண்டு இறந்தது உங்களுக்கு தெரியும். இந்த நிலையை சுத்தமாக ஒழிக்கிறோம். மன அழுத்தம்ங்கிற ஒன்னே காவலர்களுக்கு இருந்தால் எப்படி பணியாற்ற முடியும்? தூக்குறோம். தூக்கிட்டு வாரம் ஒரு முறை விடுமுறை, சுழற்சி முறையில. ஒரு காவலர் சனிக்கிழமை விடுமுறை எடுத்தாருன்னா அடுத்த வாரம் அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, ஞாயிற்றுக்கிழமை எடுத்தவருக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமை விடுமுறை, மாறி மாறி சுழற்சி முறையில் வாரம் ஒரு முறை விடுமுறை கொடுக்கிறோம். எது? ஊதிய இழப்பில்லாமல். நல்லா கவனிச்சுக்கிறோம்.